ஸோ இது நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது உங்கள் பாடியில் இருக்க டயர்டில் நல்லா ரெடியூஸ் பண்ணுறக்கு, உங்களோட ஸ்ட்ரெஸ் எல்லாம் கம்மி பண்ணுறக்கு, உங்கள் பாடி அண்ட் மைண்ட் ரெண்டையுமே நல்லா ரிலாக்ஸாக காமாக வச்சுக்கிறதுக்கு, உங்களுக்கு பாடியில் பெயின் இருந்தால் அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு, மெயினாக பார்த்தீங்கன்னா ஹெட் ஏக் உங்களுக்கு நல்லாவே பெனிஃபிஷியலாக இருக்கும். அதுவே உங்களோட தூக்கத்தை இன்டியூஸ் பண்ணும், உங்களோட மைண்டை காம் பண்ணும், டே ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலாக்ஸ் பண்ணும், உங்களோட தாட்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணும். ஸோ உங்களுக்கு ஹெட் ஏக் இருந்தாலும் சரி, இல்லை ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸு, இல்லை ரொம்ப ஓவர் திங்கிங் இருக்குது, டிப்ரெஷன், இந்த மாதிரி எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த இடத்துல நல்லா அழுத்தம் கொடுத்து மசாஜ் பண்ணி விடுங்க. நிறைய பேருக்கு வந்து இந்த குதிங்கால் வலி, இல்லை கால் பாதை எரிச்சல், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் சொல்லுவாங்க. டயபிட்டிஸ் பேஷண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை இன்சோம்னியா பேஷண்ட்ஸ், சுத்தமாக தூக்கமே வரலன்னு சொல்கிறவங்க, பாடி பெயின் இருக்கவங்க, பேக் பெயின் இருக்கவங்க, இவங்க எல்லாத்துக்குமே இது ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்கும். உங்கள் பாடியில் வந்து சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, உங்கள் பாடியை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு, மசில் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த தூக்கமே வர மாட்டேங்குதா, தூங்குறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுறீங்களா, அதுக்கான சில நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட்ஸ் தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் வீட்டிலேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹாட் ஃபுட் பாத். அதாவது இது நிறைய பேர் பண்ணிட்டு தான் இருப்பீங்க, பட் இருந்தாலும் அதோட பெனிஃபிட்ஸ் ஃபுல்லாக தெரிஞ்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு பக்கெட் எடுத்துக்கோங்க. நார்மலாக நீங்கள் குளிக்கிற பக்கெட்டே எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே ஃபுல்லாக சுடுதண்ணி பிடிச்சிக்கோங்க. சுடுதண்ணி வந்து எவ்வளோ சூடாக இருக்கணும், இதில் டெம்பரேச்சர் நமக்கு ரொம்பவே முக்கியம். ஸோ எந்த அளவுக்கு சூடாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கை உள்ளே விட்டிங்கன்னா உங்களோட கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கணும். அதாவது ரொம்ப வார்மாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் ரொம்ப கொதிக்கிற மாதிரி ஹாட்டாகவும் இருக்கக்கூடாது. கையை உள்ளே விட முடிகிற அளவுக்கு சூடான ஒரு சுடுதண்ணி. ஸோ அந்த சுடுதண்ணி உங்களோட 2 காலையும் உள்ள கம்ப்ளீட்டா டிப் பண்ணிக்கணும். கம்ப்ளீட்டா உங்களோட காஃப் மசில்ஸ் எல்லாம் உங்களோட தண்ணிக்குள்ளதான் இருக்கணும். அதுக்கு மேல வரைக்கும் தண்ணி வர மாதிரி, உங்களோட முழங்கால் வரைக்கும் தண்ணி இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. சோ இந்த ஹாட் ஃபுட் பாத் வந்து எவ்வளவு நேரம் நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம்னா 20 மினிட்ஸ் ரெகுலரா நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம். இது எப்ப பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு சேர்ல உட்காந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ ஐஸ் க்ளோஸ் பண்ணி ரிலாக்ஸ்டா ஒரு 20 மினிட்ஸ் இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ இது நீங்க ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது உங்க பாடியில் இருக்க டயர்ட்ல நல்லா ரெடியூஸ் பண்றதுக்கு, உங்களோட ஸ்ட்ரெஸ் எல்லாம் கம்மி பண்றதுக்கு, உங்க பாடி அண்ட் மைண்ட் ரெண்டையுமே நல்லா ரிலாக்ஸா காமா வச்சுக்கிறதுக்கு, உங்களுக்கு பாடியில பெயின் இருந்தால் அதை ரெடியூஸ் பண்றதுக்கு, மெயினா பாத்தீங்கன்னா ஹெட் ஏக். நிறைய பேருக்கு தலைவலி வந்தா ஃபர்ஸ்ட் பேராசிட்டமால் தான் போடுவாங்க. அந்த பேராசிட்டமால் போறதுக்கு முன்னாடி இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. உங்களுக்கு 60% பெயின் இந்த ஹாட் ஃபுட் பாத்லேயே போயிடும். சம்டைம்ஸ் நிறைய பேருக்கு இதுலயே கம்ப்ளீட் பெயினும் ரெடியூஸ் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி டயர்ட்னஸ், தலைவலி, ஸ்ட்ரெஸ், இந்த மாதிரி எந்த பிரச்சனைக்கு வேணாலும் நீங்க இந்த ஹாட் ஃபுட் பாத் ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஹாட் ஃபுட் பாத் ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறமா கால் நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்க பெட்டுக்கு போங்க. பெட்ல போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறம், இப்ப நான் சொல்ற எல்லா விஷயமே நீங்க லைட் ஆஃப் பண்ணிட்டு தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ பெட்ல போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறமா உங்களோட 2 கையிலையும் வந்து சின் முத்ரா வச்சுக்கோங்க. சின் முத்ரா அப்படிங்கிறது உங்களோட கட்டை விரலும் ஆள்காட்டி விரலும் ஜாயின் பண்றதா சின் முத்ரா. ஸோ அந்த மாதிரி சின் முத்ரால வச்சுட்டு நார்மலா கால் நீட்டி உட்காந்துக்கலாம், சமணங்கால் போட்டு உட்காந்துக்கலாம். ஐஸ் க்ளோஸ் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் உட்காந்துட்டு ரிலாக்ஸ்டா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட மூச்சு காத்து எப்படி உள்ள போகுது, உங்களோட மூச்சு காத்து எப்படி வெளியில வருது, ஜஸ்ட் உங்களோட பிரீத்திங்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. வேற எதுவுமே நீங்க பண்ண வேண்டாம். ரிலாக்ஸ்டா ஒரு 20 மினிட்ஸ் ஐஸ் க்ளோஸ் பண்ணி சின் முத்ரால உட்காந்து பிரீத்திங்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இது ஒரு நல்ல சைலண்ட் மெடிடேஷன். ஸோ இந்த மாதிரி டெய்லியுமே தூங்க போறதுக்கு முன்னாடி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. உங்களுக்கு நல்லாவே பெனிஃபிஷியலா இருக்கும். அதுவே உங்களோட தூக்கத்தை இன்டியூஸ் பண்ணும், உங்களோட மைண்டை காம் பண்ணும், டே ஃபுல்லா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலாக்ஸ் பண்ணும், உங்களோட தாட்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணும், உங்களோட ஓவர் திங்கிங்கை கண்ட்ரோல் பண்ணும், உங்களோட டீப் ஸ்லீப்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, எப்பவுமே தூங்க போறதுக்கு முன்னாடி ஆயில், அதாவது நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா கடுகு எண்ணெய் எடுத்துக்கோங்க. அதை லைட்டா வார்ம் ஹீட் பண்ணிட்டு அந்த எண்ணெயை வச்சு உங்களோட கால் பாதத்துல நீங்க மசாஜ் கொடுக்கணும். ஸோ பாதத்துல எப்படி மசாஜ் கொடுக்கலாம்னா, பாதம் ஃபுல்லா ஆயில் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட கட்டை விரலோட நுனியை வச்சு நீங்க ஃபுல்லா மசாஜ் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்க மசாஜ் ரெகுலரா கொடுத்துட்டு வரும்போது மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா உங்க பாடியில இருக்கிற நர்வ் எண்டிங்ஸ் எல்லாமே, உங்களோட நர்வ்ஸ் எல்லாமே உங்களோட கால் பாதத்தில் தான் எண்ட் ஆகும். ஸோ அப்போ உங்களோட உள்ளுறுப்புகள் எல்லாமே அதுல கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்க மசாஜ் பண்ணும்போது உங்களுக்கு இருக்க டயர்ட்னஸ், உங்களோட மசில் பெயின், நர்வ் பெயின், பாடி பெயின் எல்லாத்தையுமே நல்லா ரெடியூஸ் பண்ணி உங்களை காமா ரிலாக்ஸா வச்சுக்கிறதுக்கு, உங்களுக்கு ஸ்லீப் இன்டியூஸ் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதுலயும் மெயினா பாத்தீங்கன்னா உங்களோட கட்டை விரல், அதாவது 2 காலோட கட்டை விரலுமே பாத்தீங்கன்னா உங்களோட ஹெட்டை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ உங்களுக்கு ஹெட் ஏக் இருந்தாலும் சரி, இல்லை ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ், இல்லை ரொம்ப ஓவர் திங்கிங் இருக்கு, டிப்ரெஷன், இந்த மாதிரி எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த இடத்துல நல்லா அழுத்தம் கொடுத்து மசாஜ் பண்ணி விடுங்க. ஸோ அது எல்லாமே நல்லா ரெடியூஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு நைட் ஸ்லீப்க்கு ரொம்பவே இம்ப்ரூவா இருக்கும். நிறைய பேருக்கு வந்து இந்த குதிங்கால் வலி, இல்லை கால் பாதை எரிச்சல், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் சொல்லுவாங்க. டயபிட்டிஸ் பேஷண்ட்ஸா இருக்கட்டும், இல்லை இன்சோம்னியா பேஷண்ட்ஸ், சுத்தமா தூக்கமே வரலன்னு சொல்றவங்க, பாடி பெயின் இருக்கவங்க, பேக் பெயின் இருக்கவங்க, இவங்க எல்லாத்துக்குமே இது ரொம்பவே எக்ஸலண்டா இருக்கும். ஸோ ஈவன் உங்களுக்கு கழுத்து வலி அதிகமா இருந்தா கூட உங்களோட
கட்டை விரல் ஆரம்பிக்கிற இடத்துல கீழே வந்து நல்ல ஒரு அழுத்தம் கொடுங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது கழுத்து வலி கூட உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி கால் பாதத்துல நல்லா மசாஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க தூங்க போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல நைட் ஃபுல்லா நல்ல ஸ்லீப் கிடைக்கும். ஸோ இது ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிச்சோடனே கம்பல்சரியாக சன்லைட்டில் எக்ஸ்போஸ் ஆகணும். ஸோ இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி இன்சோம்னியா ப்ராப்ளம் தூக்கமின்மை பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் நைட் சரியாக தூக்கம் இல்லாதனால டே ஃபுல்லாக டயர்டாகவே ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி காலையில் எந்திரிச்சோடனே சன்லைட்டில் எக்ஸ்போஸ் ஆகிறீங்கன்னா அதில் கிடைக்கக்கூடிய எனர்ஜி வந்து உங்களை டே ஃபுல்லாக ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் காலையில் ஏதாவது ஒரு ப்ரீத்திங் எக்ஸசைஸ், யோகா இதெல்லாம் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களோட பாடி மைண்ட் ரெண்டுக்குமே ரொம்ப நல்லது. அப்போ பிராண முத்ரா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ பிராண முத்ரா எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும்னா உங்களோட கட்டை விரல், உங்களோட மோதிர விரல், உங்களோட சுண்டு விரல் இது மூணையும் ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ஆள்காட்டி விரல், நடுவிரல் இது ஓப்பன்ல இருக்கணும். ஸோ இந்த மாதிரி கை கால் மேலே வச்சுக்கோங்க. ஐஸ் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 20 நிமிஷம் ஐஸ் க்ளோஸ் பண்ணி ரிலாக்ஸ்டா இந்த முத்ரால உட்காந்துக்கோங்க. இதுவுமே ஒரு டைப் ஆஃப் மெடிடேஷன் தான். காலையில இந்த பிராண முத்ரா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி சின் முத்ரா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது இது எல்லாமே உங்க மனதை அமைதிப்படுத்தி உங்களை தூங்க வைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது இல்லாமல் உங்களோட கான்சென்ட்ரேஷன், ஃபோக்கஸ் பவர் இம்ப்ரூவ் பண்றதுக்கு, பாடியோட இம்யூனிட்டி ரைஸ் பண்றதுக்கு இது எல்லாத்துக்குமே இந்த பிராண முத்ரா ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபுல் பாடி ஆயில் மசாஜ். டே டைம்ல தான் நீங்க இந்த ஆயில் மசாஜை ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அதை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம்? பாடிக்கு வந்து நல்லெண்ணெய் அப்படிலாம் கடுகெண்ணெய் ஏதாவது ஒரு எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். தலைக்கு தேங்காய் எண்ணெய் இல்லை விளக்கெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாடிக்கு யூஸ் பண்ணுற ஆயில் மட்டும் லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு பாடியில் தேய்ச்சிக்கோங்க. ஸோ பாடி ஃபுல்லாக தேய்ச்சிட்டு ஒரு 20 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுட்டு சுடு தண்ணியில் தான் கம்பல்சரியாக குளிக்கணும். ஸோ இந்த மாதிரி ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது மேக்ஸிமம் மார்னிங் டைம் தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஈவினிங் டைமில் கம்பல்சரியாக பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ டே டைமில் கம்பல்சரியாக நீங்கள் தூங்கக்கூடாது. நைட்டு சீக்கிரமாக கூட நீங்கள் தூங்க போய்க்கலாம். ஸோ இது ரெகுலராக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த ஃபுல் பாடி ஆயில் மசாஜ் வந்து உங்கள் பாடியில் வந்து சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, உங்க பாடியை ரிலாக்ஸ் பண்றதுக்கு, மசில் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ கம்பல்சரியா ரெகுலரா ஃபுல் பாடி ஆயில் மசாஜ் எடுத்துக்கோங்க. அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் அது ப்ராக்டிஸ் பண்ணுங்க. உங்களால தனியா பண்ண முடியலனாலும் நேச்சுரோபதி சென்டர்ஸ் இல்லை ஆயுர்வேதிக் சென்டர்ஸ்ல போய் மசாஜஸ் வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்டி ஏஜிங், அதாவது எப்பவுமே உங்களை எங்க வச்சுக்கிறதுக்கு, ஏஜ் கம்மியா வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஃபுட்டு. ஸோ டயட் வந்து நம்மளோட இந்த இன்சோமியா பேஷண்ட்டுக்கு ரொம்பவே முக்கியம். ஸோ டயட் எந்த மாதிரி எடுத்துக்கலாம்னா ட்ரிப்டோஃபான் அதிகமாக இருக்க மாதிரியான உணவுகள் ரெகுலராக உங்கள் டயட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அது எதுலெல்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சியா சீட்ஸு, பம்கின் சீட்ஸு, செசமி சீட்ஸு, அதுக்கப்புறம் ஓட்ஸு, ஆல்மண்டு, வால்நட்டு, பனானா, அதுக்கு கேர்டு, சீஸு, டேட்ஸு, சோயாபீன், ஹனி இந்த மாதிரியான உணவுகள் எல்லாம் உங்கள் ஃபுட்டில் ரெகுலராக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்லீப் இன்டியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் வந்து ரொம்ப ஸ்பைசஸ் எல்லாம் அதிகமாக எடுத்துக்காதீங்க. காஃபி டீயை கம்பல்சரியாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது உங்களோட தூக்கத்தை வந்து கம்மி பண்ணிட்டு உங்களை எப்பவுமே அவேர்னஸாக வச்சுக்கும். ஸோ நைட் டைமில் மில்க் எடுக்கிறது நல்லது. அதுலேயே ஹனி கலந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா இன்னும் உங்களை தூங்க வைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நட்ஸில் பார்த்தீங்கன்னா பிஸ்தா வந்து உங்களுக்கு ஸ்லீப் இன்டியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்குது. அதுவுமே நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கலாம். இந்த எல்லா விஷயத்தையும் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். எல்லாத்துக்கும் நன்றி.